இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாலா பால் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம டீ சாப்பிட்றத விட இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா 3/4 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமலே நம்ம இதை காய்ச்சிக்கலாம். 3 முந்திரி, 5 பாதாம், 5 பிஸ்தா எடுத்து 10 நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், சுடு தண்ணியில். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் அதை பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் இது கூட கொஞ்சமாக காய்ச்சாத பால் ஆட் பண்ணி இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இதை இப்போ பால் நல்லா பொங்கிருச்சு பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க. நல்லா நமக்கு பால் நல்லா வற்றணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொரன்னு அரைச்சாவே நல்லாயிருக்கும். அப்போ தான் நமக்கு பால் குடிக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் சாப்பிடலாம் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ணிட வேணாம். ஏலக்காய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 2 சிட்டிகை அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நான் அதில் பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துடலாம். மிளகுத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அதை கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடை விழுகும். அதை அப்படியே எடுத்துகிட்டே வாங்க. நமக்கு ஆடை விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம ஃபில்டர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பாதாம், பிஸ்தா அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே வாங்க ஓரத்தில். இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டை ஆட் பண்ணிக்கலாம், கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவர்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லதும் கூட. அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர், உங்ககிட்ட என்ன சுகர் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா பால் பார்த்தீங்கன்னா இரும்பு கடாயில் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நமக்கு மசாலா பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா திரும்பி கேட்பாங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதுலேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.